மனுஷகுமார தன் தகப்பன்கிட்ட. அதே மாதிரி பேதுரு தான் செய்த தவறுதலை உணர்ந்து இயேசுவை நோக்கி பார்க்கிறாரு. அந்த மனம் கசந்ததை தேவன் உணர்ந்தார். அவனுக்கு மன்னிப்பு கிடைத்தது. கள்ளன் சிலுவையில 2 கள்ளர்கள் அறையப்பட்டார்கள். ஒருத்தன் என்ன பண்ண, ஜஸ்டிஃபை பண்ணான். அடுத்தவன், நம்ம செஞ்ச தப்புக்கு நம்ம அடிக்கப்படுறோம், இவரோ ஒரு பாவம் செய்யாதவர் சொல்லி தான் உணர்ந்து, ஆண்டவரே நீர் அடியேனை நினைத்தருளும். அவனுக்கு அன்னைக்கு ரட்சிப்பு கிடைத்தது. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, முடிவு பரியந்தம் நிற்கிறவனே ரட்சிக்கப்படுகிறார். ஸோ அந்த லாஸ்ட் நானோ செகண்ட் நம்ம லைஃப்லையும் நம்ம கர்த்தரோடு இணைஞ்சிருக்கணும். தேவ வசனம் சொல்லுகிறபடி நிற்கிறேன் என்று யாரும் நம்ம பெருமைப்படக்கூடாது. நம்ம விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் நாம் இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக நம்ம இருக்க வேணும். நான் இன்னைக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் பர்ஃபெக்டான வழியில் தான் போகிறேன் நம்ம நினைக்கலாம். நோ, எவ்ரி நானோ செகண்ட் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பேச்சு, நம்ம வார்த்தைகள், நம்ம இடைப்படுகிற காரியங்கள், நம்ம சொல்லு செயல்கள் அனைத்தும் நியாய தீர்ப்புக்கு முன்பாக வந்து நிற்கும். அங்கே பார்த்தா ஓகே, இந்த மேன் இவனுக்கு வீக்னஸ், பண விஷயத்தில் வீக்னஸாக இருக்கான். இது நடக்கிறதுக்கு முன்னதாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பணப்பையை யூதாஸ் கிட்ட தான் கொடுத்திருந்தார். அப்படியாவது அவன் திருந்துவார். ஏன்னா தேவனுக்கு அனைத்தும் தெரிந்தவர் இல்லையா. இவன் இந்த மாதிரி ஒரு தவறுதலுக்குள்ள போவான்னு தெரியும். அதுக்காக தான் இயேசுப்பா சொல்றார், இந்த மனிதன் பிறவாமல் இருந்தால் நலமா இருக்கு. இந்த வசனத்தை போடுவாங்க, நீங்க வாசி கேட்டுக்கோங்க. அவன் பிறவாமல் இருந்ததா, ஏன்னா அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். அவர் உணர்ந்தார். அவனுக்கு எப்படியாவது அவனை மீட்டெடுக்கணும்னு பார்த்தார். ஆனா கடைசி வரைக்கும் அவன் என்ன பண்ணான் பாருங்க, அவன் தன் காசை எடுத்து தூக்கி எரிஞ்சான். தேவாலயத்தின் மேல எரிஞ்சு நாண்டு கொண்டு செத்தான். ரட்சிப்பு போயிடுச்சு. தேவனோடு 3.5 வருஷம் ஊழியத்தில் இருந்தார். தேவனோடு இணைஞ்சு அற்புதங்களை கண்டார், அதிசயங்களை கண்டார். யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவனோடு இருந்த மனுஷன் அந்த ஒரு வீக்னஸ் ஆஃப் மணி தன் நித்தியத்தை இழந்துட்டாப்ல. எல்லா மனுஷருக்கும் டெஸ்டிங், ஏசப்பாவுக்கும் டெஸ்டிங் போச்சு. அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் கதர்னார் பிதாவினிடத்துல, ஆண்டவரே தகப்பனே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமையானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொன்னார். தன்னுடைய சரீரத்துல வேர்வையானது இரத்த துளிகளால் விழப்பட்டது. That was the temptation of Jesus Christ. உலகத்தின் மொத்த பாவத்தையும், நேற்றுக்கு இன்னைக்கு இன்னி பிறக்க போற பிள்ளைகள் அத்தனை பாவத்தையும் ஏசப்பாவுடைய தன்னுடைய சரீரத்தில் வைக்கப்பட்டது. அவர் சுமந்தார். அந்த டெஸ்டுக்குள்ள போனார். பிசாசு நினைச்சான், பிடிச்சிட்டேன்டா, அவரை க்ளோஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சிலுவையில் அறைந்து அவரை க்ளோஸ் பண்ணிட்டான். he put down his weapon and said, it's finished, I have achieved mankind and சொல்லி அவன் தீர்மானம் பண்ணினான். அவன் நினைச்சான் அந்த டெஸ்ட்ல அவன் ஜெயிச்சான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன வார்த்தையின்படியே 3 இரவு 3 பகல் மனுஷகுமாரன் இந்த பூமியில் வயிற்றில் இருப்பார். எவ்விதமாக யோனா மீனின் வயிற்றில் 3 இரவு 3 பகல் இருந்தாரோ அதே போல சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுதான் இந்த சத்திய வேதம். நம்மளுடைய ஒவ்வொரு டெம்டேஷன், நம்மளுடைய ஒவ்வொரு லைஃப் சேலஞ்ச், நமக்கு வரதான எல்லா விதமான ட்ரிபுலேஷன், நமக்கு வர விதமான எல்லா விதமான சேலஞ்சஸ்லையும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஆன்சர் மேனுவல் இஸ் த ஹோலி பைபிள், தி ஹோலி பைபிள், சத்திய வேதம். இது சத்திய வேதம்.
இந்த சத்திய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள், அவர்களுடைய சாட்சி இந்த பூமியில இருக்கும். தெய்வ ஜனமே, நினைக்காதீங்க why Christians have to go through the test. Even the Lord God Almighty chose his son Jesus to go through the test and come out. அதே போலதான் பரலோக ராஜ்யத்துக்கு குறிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம அடையணும்னா we will go through 3 விதமான சேலஞ்ச். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதுல ஜெயிச்சு எல்லாருமே நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கோம். ஏதாவது ஒரு இதுல மிஸ் பண்ணியிருப்போம். ஆனா அந்த மிஸ் பண்ணிட்டோன்ட்டு அதே இடத்துல நின்றுடக்கூடாது. நம்மளுடைய சொந்த முயற்சியை செய்து அதுலேருந்து ஒரு சொல்யூஷன் வந்துருச்சுன்னு நினைக்க வேண்டாம். கோ பேக், அனலைஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் ரெக்டிஃபிகேஷன் நீடடோ ரெக்டிஃபை பண்ணி ரெக்கன்சைல் வித் த லார்ட். மனுஷரோடோ தேவனோடும் ஒப்புரவு ஆக வேண்டிய காலம் நம்மளுடைய வாழ்க்கை. யாவரோடும் சமாதானமாக இருக்கணும். நினச்சி பாருங்க, இன்னைக்கு நாம் மறிப்போம், நமக்கு விரோதமாக நின்னவங்களை மறிக்க போகிறாங்க. இப்போ பரலோகத்துக்கு நம்ம 2 பேரும் போகிறோம். அவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு நான் கீழே இறங்கிட முடியாது, இல்லை நான் இருக்கிறேன்ட்டு அவன் கீழே இறங்கிட முடியாது. நம்ம பரலோகத்துக்கு போகணுன்னா யாவரோட சமாதானமாக இருக்கணும். நல்ல சிந்திங்க, இது கர்த்தருடைய வசனம். யாவரோடும் நல் மனசாட்சியோடு இருந்து ஒப்புரவாகி கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எல்லா சோதனையும் ஜெயிக்கிறதுக்கு தெய்வ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை வைத்து நாம் ஜெயிக்கும் போது நமக்கு கிடைக்கிறது பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை, தயவின் மேல் தயவு, இரக்கத்தின் மேல் இரக்கம். நாம் பெற்று கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரங்களாக நாங்கள் மாறுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத வசனத்தை சிந்திங்க. இன்றைக்கு நம்மளுடைய வழி எப்படி இருக்கு? பொருந்துங்க, யாவரோட சமாதானமாகுங்க. ஏனென்றால் இயேசுப்பா சொன்னார், ஒருவன் வலது கன்னத்தை அறிந்தால் இடது கன்னத்தை காண்பி. யாரும் நேரம் வந்து இப்படி அடிக்க மாட்டாங்க, பின்னாடி இருந்து நமக்கு பண்ணுற துரோகங்கள் தான். திரும்பி அவர்களுக்கு திருப்பி அடுத்த கன்னத்தை நம்ம காண்பிக்கும் போது கர்த்தருக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாக நம்ம இருப்போம். அவர்களோட சமாதானமாகவும் ஆகுங்க, யாவரோட சமாதானமாகுங்க. கர்த்தருடைய நாமம் நம் மூலியமாய் மகிமைப்படணும், கர்த்தருடைய நாமமே உயர்த்தப்படணும். ஏசப்பா வாழ்ந்த வாழ்க்கையின்படியே நாமும் வாழ்ந்து அவருக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கும் போது கர்த்தர் நம் மூலியமாய் மகிமைப்படுவாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, நீர் கொடுத்திருக்கிற இந்த வசனத்தின்படி நாம் ஜீவித்து கர்த்தாவே உங்களுக்கு மகிமை, உங்களுக்கு கீர்த்தி, புகழ்ச்சி கொண்டு வருகிற பிள்ளைகளாக எங்களை எல்லாரையும் மாற்றுங்க இயேசுப்பா. ஒருத்தர் கூட இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேரும், க்ளோஸ் டு 800+ crores ஆஃப் பீப்புள், அத்தனை பேரும் பரலோக நிரம்பணும் ஆண்டவரே. நரகம் எம்டி ஆகணும் இயேசுப்பா. நீர் செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லை, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.